அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பத்திரிகை செய்திகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மட்டுமல்ல, பல்வேறு தகவல்கள் இன்றைக்கு வந்த காரணத்தால் அதை சொன்னோம். அடுத்ததாக நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் 8வது 9வது பக்கத்தில் ஒன்று சொல்லியிருக்கார். அதாவது வளர்ந்து வர்ற இளம் கான்ட்ராக்டர்களுக்கெல்லாம் நாங்கள் வாய்ப்பு கொடுப்பதற்காக பல்வேறு விதிமுறைகளை எல்லாம் தளர்த்தி இருக்கின்றோம். அதே அவர்களுக்கெல்லாம் கிடைக்கும். டெண்டரில் ஆரோக்கியமான போட்டி உருவாகும். அதனால் அரசின் வீண் செலவுகள் குறையும். ஆரோக்கியமான போட்டி உருவாகிற பொழுது வீண் செலவு குறையும்னு சொல்றது எந்த அடிப்படையிலங்கிறது எங்களுக்கு தெரியலை. என்ன அடுத்தது கசிவுன்னு இந்த இதில் பார்த்தா நிறைய இடத்துல இருக்கு. கட்டடத்தில் எங்கேயாச்சும் கசிவு இருந்தால் சொல்லுவாங்க. என்னமோ புது வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கீங்க, கசிவு. நாளை கசிவு நீர் குட்டைன்னு சொல்லித்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். கசிவு என்கின்ற புதிய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற உங்களுக்கு என்னத்தை சொல்றதுன்னு சொல்ல முடியாது. அடுத்ததாக எந்த டெண்டர் இன்னும் நீங்கள் வைக்கல. இப்போ பில்லு வாங்குறதுக்கு ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் போய் பாருங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, நீங்கள் ஏதாச்சும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அது உங்கள் கையில் இருக்கு பாருங்க. நீர்வளத்துறையிலே 3% கொடுத்தா தான் பில்லுன்னு சொல்லி சொல்றாங்க. நிதிநிலை அறிக்கையில் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, மக்களின் வரிப்பணத்தில் இருந்து ஒரு பைசாவும் தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம். ஐயா, சனிக்கிழமை அன்னைக்கு பனையூரில் நடக்கிற அந்த வாரச்சந்தையில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்னாலும் தொட்டவங்களோ அவங்க தாங்க வந்துகிட்டு இருக்காங்க. எங்களுடைய ஆட்சி காலத்தில் எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சாலை விபத்திலே இறந்தவர்களுக்கு உடனடியாக வைத்தியம் பார்த்து காப்பாற்ற வேண்டும். இறந்தவர்கள சாலை விபத்தில் காயமடைந்தவர்களை. ஏன்னா அதுக்கு முன்னால் யாரும் கவனிக்க மாட்டாங்க. பார்த்தா போலீஸில் எஃப்ஐஆர் போட்டு நம்மளை சாட்சி கூப்பிட்டுருவான்ட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க. எனவே 48 மணி நேரத்துக்குள்ள இன்னுயிர் காப்போம் 48, நம்மை காக்கும் 48 என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து உடனடியாக அவர்களை மருத்துவமனையிலே கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும், அவர் ராஜஸ்தான்காரனா, கேரளாக்காரங்களா, அல்லது கர்நாடகாக்காரங்களா, அல்லது எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படி என்றெல்லாம் பார்க்கவில்லை. உயிரை காப்பாற்ற வேண்டும். தமிழ்நாட்டிலே விபத்தினாலே ஒரு உயிர் போகக்கூடாது என்கின்ற அந்த சீரிய நோக்கத்தோடு 2 லட்சம் ரூபாயை உடனடியாக, நீ யார் பணத்தையும் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். அந்த காயம் பெற்றவனுடைய தாய் வருகிறாரா, தந்தை வருகிறாரா, மகன் வருகிறாரா, மகள் வருகிறாரா பார்க்க வேண்டாம். நீ உடனடியாக அவர்களுக்கான வைத்தியத்தை செய். அதற்கான பணத்தை இந்த அரசு தரும் என்று தந்தவர் எங்களுடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு அந்த திட்டத்தை பற்றி இதில் எதுவும் காணும். விபத்து காப்பீடு திட்டம் அப்படின்னு போட்டிருக்கீங்களே தவிர இந்த ரோடு ஆக்சிடென்ட்ல 2 லட்சம் ரூபாய் எந்த கேள்வி இல்லை. எஃப்ஐஆர் இருந்தால் போதும், எந்த கார்டு எதுவுமே தேவையில்லை. அந்த திட்டம் இருக்கிறதா என்பதை நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் தன்னுடைய மானிய கோரிக்கையில கூட சொல்லலாம். அதனால தான் அதை பற்றி பேச வேண்டியதாக போச்சு. அடுத்தது வெற்றி 150 நாள் திட்டம். அது இந்த அரசு ஒன்றிய அரசிடம் சரண்டர் ஆகிவிட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டான முதல் திட்டம் அந்த திட்டம். விபிஜி ராம்ஜி 40% மாநில அரசு, 60% ஒன்றிய அரசு. அந்த திட்டம் கிராமப்புற வேலைவாய்ப்புகளுக்கு நாங்கள் வேண்டாம் என்று எதிர்த்தோம். அதனால எங்களுக்கு 3591 கோடி ரூபாய், 591 கோடி ரூபாய் பணம் வரல. பணம் வரவில்லை என்றாலும் கூட அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தோம். ஆனால் எந்த காலத்திலும் நாங்கள் உங்களுக்கு பணிய மாட்டோம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் மகாத்மா காந்தியினுடைய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்தான் வேண்டும் என்று வலியுறுத்தினோம். பிபிஜி ராம்ஜி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு அது சத்தமே இல்லாமல் செஞ்சிருவீங்க. அதுதாங்க உங்களுடைய சாதனை. எப்படி ஓட்டில் எலெக்ஷனில் சத்தமே இல்லாமல் வந்தீங்களோ அதுபோல சத்தமே இல்லாமல் சரண்டர் ஆகிடுறீங்க. அப்படி சொன்னாங்க எதிர்கட்சி. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் பேசியது போன்றவற்றையெல்லாம் இன்றைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொன்னார். நான் கொஞ்சம் சத்தமாக பேசிட்டேன். அதனால அவருக்கு ஏதோ நம்ம கோபமாக கொந்தளிச்சு பேசுகிறா போல தோன்றி இருக்கு. எதிர்கட்சி விமர்சித்துத்தான் ஆக வேண்டும். பட்ஜெட்டை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு நான் உட்கார்றதுக்கு எதுக்கு இங்கே நான் வர்றேன்? இதுக்காக என்ன எங்கள் திருமையன் தொகுதியிலேருந்து மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்காங்க.
அரசுக்கு வேண்டிய ஆலோசனைகளையும் சொல்ல வேண்டும். பட்ஜெட்டில் என்ன நிறை குறைகள் இருக்கிறது அதை சொல்ல வேண்டும். அதுதான் எங்களுடைய கடமை. அந்த கடமையை தான் நாங்கள் செய்கின்றோம். நாங்கள் முதலமைச்சரை பற்றி தப்பா சொல்லலையே, மற்ற அமைச்சர் தான் சொல்கிறோம். முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு, உங்களை யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது, எது பண்ணக்கூடாதுன்னு. அதுக்காக வந்து அடிதடி நடக்காமல் இருக்கா என்ன இருக்குது? அவர் சொல்கிறதே நீங்கள் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்கிறது தான் எங்களுக்கு வருத்தம். மொத்தமாக இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதில் வந்துடுவோம் என்ன நிறை குறை என்பதை பற்றி. இப்போ இந்த வரவு செலவு திட்டத்தில் 2026-27 இருந்த 3,93,272 கோடி ரூபாயிலிருந்து திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 4,05,802 கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது 12,730 கோடி ரூபாய் இப்போ நீங்கள் வந்து உயர்த்தியிருக்கீங்க. நாங்கள் போட்ட வரவு செலவு திட்டத்துக்கும் இப்போது இருக்கக்கூடிய வரவு செலவு திட்டத்துக்கும் 12,730 கோடி ரூபாய் உயர்த்தி இருக்கு. ஆனால் இந்த உயர்த்துறதோடு இல்லாமல் MGNRGSல வர வேண்டிய தொகை 3,451 கிளைம் பண்ணிட்டு இருக்கோம். மெட்ரோ ரயில் செகண்ட் ஃபேஸ் அதையும் நீங்கள் கேட்டுட்டீங்க. அது வந்து 9,523 கோடி ரூபாய் லோன் வாங்கி கட்டிட்டு இருக்கோம். அந்த பணத்தையும் மத்திய அரசில் கேட்டிருக்கீங்க. அது ஒரு 12,974 கோடி. அப்போ ரெண்டையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 26,000 கோடி எங்களுடைய பட்ஜெட்டை விட இப்பொழுது நீங்கள் கூடுதலாக செலவுக்கு போட்டிருக்கிறீர்கள். ஆனால் சொல்றது நாங்கள் செலவு குறைச்சலாக பண்ணுறோம், நாங்கள் செலவை குறைத்திருக்கின்றோம். ஆனால் இங்கே 26,000 கோடி ரூபாய் உங்கள் பட்ஜெட் மூலமாக கூடுதலாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த கவனத்துக்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கேன். 200 யூனிட் மின்சாரம் இதெல்லாம் சொன்னால் நீங்கள் கோவிச்சுக்கிட்டுருவீங்க. யாரும் இங்கே கிடைக்கல. 3.5 லட்சம் பேர் மனு கொடுத்துருக்கிறதாக செய்தி வந்திருக்கு. பலர் இன்றைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க, யாரும் கிடைக்கல. இன்றைக்கி மகளிர் உரிமை தொகை அதுவும் கிடைக்கல. ஆனால் எங்கே இருக்கிறார் எங்களுடைய தலைவர் என்று கேட்டவர்களுக்கு சொல்லுகிறோம், மகளிர் உரிமை தொகை வாங்குகிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிறார். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் இவற்றிலே பயனடைந்திருக்கின்ற பயனாளிகளுடைய உள்ளத்திலே இருக்கின்றார். அதை போல இன்றைக்கு பேருந்திலே அரசு நகர பேருந்திலே பயணம் செய்பவர்களுடைய விடியல் பயணத்திலே அவர் இருக்கின்றார். விடியலை நீங்கள் எடுத்து விட்டீர்கள், பரவாயில்லை. தமிழ்நாட்டுக்கு விடியல் எங்களால் மீண்டும் கிடைக்கும். எனவே அந்த விடியல் பயணத்திலே அவர் இருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு காலை உணவு திட்டத்தில் இருக்கின்றார். இப்படி அடுக்கிட்டே போகலாம். அதனால எல்லா வகையிலேயும் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களிலே அவர் இருக்க செய்திருக்கின்றோம். ஆனால் ஓட்டு போடுற அந்த நேரத்தில் மட்டும்தான் சின்ன குழந்தைங்க போய் அங்கே போய் குறுக்கால புகுந்து அவங்களுக்கு வந்து எந்த திட்டமும் தெரியலை. ஆனால் நிச்சயமாக நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க பாருங்க, அண்ணன் சீர் அது கொடுக்க முடியாது 832 கோடி ரூபாயில். ஏன்னா 2022-23 மட்டும் நாங்கள் மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார், அதை போல முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் திருமண உதவி திட்டம், இந்த திட்டங்களில் கொடுத்த பெண்களுடைய எண்ணிக்கை மட்டும் 1 லட்சம். அப்ப எல்லா பெண்களும் என்று எடுத்துக்கோனா நிச்சயமா 2 லட்சம் 3 லட்சம் பேர் வருவாங்க. நீ தங்க 1,05,000 ரூபா, உங்க அதிர்ஷ்டம் 1 லட்சத்துக்கு வரட்டும், புடவை 10,000க்கு வரட்டும். 1,10,000 1 லட்சமா ஆக்கினா கூட 2,000 கோடி ரூபாய்க்கு குறையாமல் தாலிக்கு இன்றைக்கு நீங்கள் மாமன் சீர் தருவீர்கள், அண்ணன் சீர் தருகிறீர்களே, அதற்கு வேண்டும். ஆனால் அதற்கு ஒதுக்கி இருப்பது 832 கோடி ரூபாய் மட்டும்தான் நிதியமைச்சர் அவர்களே. அதே போல ஒவ்வொரு சைக்கிள் சொல்றீங்க, அது நாங்கள் வந்து 3,900 ரூபாயில சைக்கிள் கொடுத்தோம். இப்போ சூப்பர் சைக்கிள் கொடுக்க போறீங்க 8,000 ரூபான்னு சொல்றாங்க. அந்த 8,000 ரூபாய் சைக்கிளை கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் வர்ற பணம் கணக்கு பார்த்துக்கங்க. எதுவுமே நீங்கள் போட்டிருப்பதெல்லாம் அரைகுறையாகத்தான் இருக்கிறது. முழுமை அடைகின்ற தொகை அதில் கொடுக்கப்படவில்லை. ஒவ்வொரு ஆண்டிலும் மீளப்பெறும் சாத்தியக்கூறுகளுடைய அடிப்படையில் நீங்கள் கொடுத்திருக்க நிதிநிலை இருக்கிறான். அரசு உத்தரவாதங்கள் முந்தைய ஆண்டின் மொத்த வருவாய் கணக்கு வரவுகளில் 75% அல்லது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பீட்டில் 7.5%, இவற்றில் எது குறைவானதோ அந்த அளவுக்கு அமையப்பட வேண்டும் கடன் வாங்குதல். அதை நாங்கள் எங்களுடைய அரசு மொத்த வருவாய் வரவுகளில் 23.46% மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பீட்டில் 1.86 தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதே அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணி காமிச்சாலே போதும்.
புதுசாக ஏதோ நாங்கள் கடன்லாம் வாங்கி வச்சுட்டோம்னு சொல்கிறீங்க. அடுத்தது நாங்கள் ஜிடிபி குரோத் ரேட் இந்தியாவிலேயே 2வது இடத்திலே 11.19% கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் 11.19 முடியாது, ஆனால் ஒரு 10% கொண்டு வர முயற்சியுங்கள். அப்பொழுதுதான் தமிழ்நாடு வளரும். நன்றி சொல்லி முடிக்க. எனவே இந்த நேரத்தில் எனக்கு பேசுவதற்கான வாய்ப்பினை அளித்த நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், அதே போல என்னை தேர்ந்தெடுத்து 3வது முறையாக தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்தில் பேசுவதற்கான வாய்ப்பையும் தொகுதி குறைகளையும் மக்களுக்கான குறைகளையும் சொல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற என்னாலும் என் நெஞ்சில் இருக்கக்கூடிய திருமயம் தொகுதி மக்களுக்கும், என்றைக்கும் நான் உழைக்கின்ற புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தொகுதியினுடைய கோரிக்கைகளை மனுவாக மாண்புமிகு பேரவைத் தலைவரிடத்தில் தந்து விடுகின்றேன். நன்றி, வணக்கம்.